पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4th சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 18வது ஸ்லோகத்துக்கான சங்கர பாஷ்யம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மணி அகர்ம யக பஷ்யேத். கர்மத்துல பாத்தீங்கன்னா எவன் அகர்மத்தை பார்க்கின்றானோ. சினிமா ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா ஃபிலிம்ல ஹீரோ ஹீரோயின் காமெடியன் எல்லாம் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் அது வெறும் சலனம், வெறும் தோற்ற மாத்திரம். அந்த ஸ்கிரீன் அசையாம இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதாரமா இருக்கிற அந்த பிரகாசமும் அசைவில்லாமல் இருக்கு. வெறும் காட்சிகள் மாத்திரம் தோற்றமா இருக்கு அப்படின்னு ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட ஃபில்மோட ஆதார தத்துவத்தை எவன் பார்க்கிறானோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த தேகத்துல இந்த உலகத்துல எல்லா விவகாரமும் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், நீங்க பாடம் கேட்குறீங்க, ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. சதா காலமும் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கு. அப்ப அசையறதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, எல்லா ஆக்ஷனும் பண்ணுது. வாஸ்தவத்துல ஒரிஜினல் பாத்தீங்க அப்படின்னா பிம்பமா இருக்கிறது, அசைவில்லாமல் இருக்கின்றது என்று எவன் பார்க்கிறானோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகர்மணிச்ச கருமையாக, அகர்மத்தில், அகர்மம்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் சொல்றோம் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு. யாராவது சும்மா இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா வாஸ்தவத்துல அதுவும் கூட ஒரு காயினோட 2 பக்கம். நம்ம அஜ்ஞானத்தினாலதான் கர்மம் பண்றோம்னு சொல்றோம். அதே நேரத்துல கர்மம் பண்ணாம சும்மா இருக்குன்னு சொல்றது கூட அது அஜ்ஞானத்தோட காரியம்தான். இந்த பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் சதா காலமும் உள்ளுக்குள்ளார அசைச்சிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு அணுவும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப நான் சும்மா இருக்கேன்னு சொல்ற போது கூட பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளுக்குள்ளார ஆக்ஷனோட தான் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாயையினால ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அகர்மத்துல பாத்தீங்கன்னா கர்மத்தை எவன் பார்க்கிறானோ, இந்த விதமா பார்க்கிறவன் ச புத்திமான் மனுஷ்யேஷு, அவன் தான் மனிதர்களில் பாத்தீங்கன்னா புத்திமான். வெறும் மேலோட்டமா பார்க்காமல் நல்ல டீப்பா பார்க்கிறவன், ஆதார தத்துவத்தை பார்க்கின்றவன். ச யுக்தக கிருத்ஸ்ன கர்ம கிருத், அவன் தான் பாத்தீங்கன்னா யோகி. யுக்தகன்றதுக்கு அர்த்தம் அவன் யோகியாக இருக்கின்றான். அப்ப அந்த யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுது, யோகி கிருத்ஸ்ன கர்ம கிருத், அவன் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவன் ஆகின்றான். எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, அவனுக்கு பண்ண வேண்டியது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, கிருதகிருத்தியனாக ஆகிவிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லி முடிக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13வது அத்தியாயத்துல திரும்பவும் நம்ம ஞானத்தை பத்தி தான் ஆரம்பிக்க போறோம். இந்த ஞானத்தை பத்தி ஆரம்பிக்கும் போதே 2 விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கேன் சச்சிதானந்த சுரூபமா பிரம்மம், நான் இருக்கேன். அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே என்னது, மாயா தத்துவம். இந்த மாயா தத்துவம் என்னது, திரிகுணாத்மிகம். அப்ப ஞானம்னாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானையும் இந்த மாயாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஞானம், வேற எதுவுமே இல்லை. 13வது சாப்டர்ல சொல்ல போகுது. இந்த 13வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13:29 சொல்லுது, பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ யப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. அற்புதமான ஸ்லோகம், கரெக்டா அப்படியே இருக்கு. பிரகிருத்தியா ஏவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களும், சர்வஷகன சர்வ பிரகாரேன,
எல்லா பிரகாரங்களிலும் எல்லா மெத்தட்லையும் நம்ம எங்கெல்லாம் கர்மம் நடக்குதோ, ஒரு மரம் அசைஞ்சாலும் இலை அசைஞ்சாலும் எது நடந்தாலும் எந்த கர்மா நடந்தாலும், நான் எமைக்கிற கர்மால இருந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் கொஞ்சம் அசைது நமக்கு கண்ணுக்கு தெரியல. எந்த ஆக்ஷன் நடந்தாலும் அது எல்லாமே பிரகிருத்தியா ஏவ கிரியமானான். பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால் மட்டுமே செய்யப்படுகின்றன. ஆக்ஷன் நடக்கலன்னா சுவாமி, ஆக்ஷன் நடந்த ரஜோகுணம், நீங்க எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ இமீடியட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம், சஞ்சலாத்மகம் ரஜோகுணம், கிரியாத்மகம் ரஜோகுணம். ரஜோகுணம் தான் பாத்தீங்கன்னா கருமத்தை செய்யும். அதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி அப்படின்னா தமோகுணமும் சத்துவகுணமும் காரியம் பண்ணாது. தமோகுணம் பாத்தீங்கன்னா வெறும் இருட்டு செயலின்மை அப்படியே இருக்கும். அதே மாதிரி சத்துவகுணம் பாத்தீங்கன்னா பிரகாசமும் எதுவும் பண்ணாது, ஆனா இருட்டு. அப்ப நம்ம இந்த உலகத்துல யாராவது பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா 2 காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் மாயாதான். சத்துவகுண காரியம் நடந்துகிட்டு இருக்கு, சத்துவகுணத்தோடதுதான் சும்மா இருக்கிறது. நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுஷ்டானம் பண்றோம்னு வச்சுங்களேன், மனசு எப்படி இருக்கும், சாந்தமா இருக்கும். நல்லா ஒரு ஜபமோ ஒரு பிராணாயாமமோ பண்ணிட்டு இப்ப இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். கிளாஸ் கேட்டு முடிச்சோன்னே மனசு தொடச்சி வச்ச மாதிரி சும்மா அப்படியே இருக்கும் மனசு. அப்படி இருக்கும்போது நம்ம நினைப்போம் சும்மா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா சும்மா இல்லை, அதுவும் சத்துவகுணத்தோட ஒரு காரியம். அப்ப நான் பாத்தீங்கன்னா மந்தனா பாத்தீங்கன்னா தூக்கத்துல எந்திரிச்சு அப்படியே தூக்க கலக்கத்துல சும்மா இருக்கு, அப்படியே எருமாடு மாதிரி. அப்படி இருக்கும்போது கூட அது தமோ குணம். வாஸ்தவத்துல அங்கேயும் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியம் பண்றது ரஜோகுணம், காரியம் பண்ணாம இருந்தாலும் கூட அது சத்துவகுணமோ இல்ல தமோ குணமும் தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சர்வமும் பாத்தீங்கன்னா செயலின்மை, காரியம் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே யார் பண்றா அப்படின்னா பிரகிருதியோட 3 குணங்கள் தான் செய்கின்றன அப்படின்னு யகபஷ்யதி அப்படியே இருக்கு பாருங்க. இந்த 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எவன் பார்க்கிறானோ இருக்கு. அப்படியே 13வது சாப்டர்ல 29வது ஸ்லோகத்துல யகபஷ்யதி, இந்த விதமா எவன் பார்க்கிறானோ அப்படி என்ன பண்றான், தத ஆத்மானம் அகர்த்தாரம். அப்ப நான் எப்படி இருக்கேன் சுவாமி, அப்ப நான் செயல்களை செய்வதில்லை. யாரு பண்றா, எல்லாம் பிரகிருதி மாயா பண்ணிக்கிட்டு இருக்கு, குணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பார்ப்பவனாயிருக்கேன், அகர்த்தாவாயிருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ சபஷ்யதி, அவன்தான் பார்க்கிறான், அவன்தான் உண்மையில் பார்க்கிறான். நம்ம எல்லாம் பார்க்கல, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பிரமையில இருக்கோம். எல்லாம் ஒரு குவார்டரை ஊத்திக்கிட்டு தான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் குவார்டர் பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்கு, ஒருத்தருக்கு ஆஃப் உள்ள போயிருக்கு. எல்லாம் ட்ரங்கரா தான் இருக்கோம், நம்ம எல்லாம் போதையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பார்வை சரியான பார்வை இல்லை. அப்ப எவன் பாத்தீங்கன்னா நான் அகர்த்தா, நான் பாத்தீங்கன்னா செயல்களை செய்வதில்லை அப்படின்னு காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட பார்க்கிறானோ அவன் தான் பார்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்லி முடிச்சாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சுவாமி, இது கர்மத்துல அகர்மத்தை பார்க்கறது, அதே மாதிரி அகர்மத்துல கர்மத்தை பார்க்கறது, இது ரொம்ப விபரீதமா இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தையும் விவகாரத்தையும் சொல்லக்கூடியது இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்திருக்கோம். எங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருக்கோம், யானி சா சர்வபூதானி. ஒரு அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். 2வது அத்தியாயத்துல ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 69, 2:69ல முரண்பாடான கான்ட்ரடிக்ஷனான பாத்தீங்கன்னா ஒரு தாட் பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லியிருக்கு. ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது, இந்த உலக விவகாரம் எப்படிப்பட்டது. கர்மத்தை பார்க்கறான். இந்த உலகத்துல எல்லாரும் அதை நான் பண்றேன்னு கர்மத்தை பார்க்கறேன், இது விவகாரம். அதே வாரத்துல ஞானி எப்படி பார்க்கறான் அப்படின்னா கர்மத்துல அகர்மத்தை பார்க்கறான், இதான் ஞானியோட விவகாரம். அப்ப என்ன அர்த்தம், விவகார திருஷ்டின்னு ஒண்ணு, பாரமார்த்திக்கு அப்சல்யூட் ட்ரூத்ன்றது வேற. இதே பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல சொல்லுது, யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுச்சு. இந்த எல்லா ஜீவராசிகளும் எதுல தூங்கிக்கிட்டு இருக்கோ, எதுல தூங்கிக்கிட்டு இருக்குன்னா பார்ப்பதில்லையோ. இந்த ஆத்ம ஞானத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவை அகர்த்தாவா இந்த உலகம் எதுவுமே பார்க்கல.
நம்ம எல்லாம் விவகாரத்திலேயே நாம ரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கிறோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்ம தத்துவத்தை சதா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பேரு ஜாகரணம் பண்றான்னு அர்த்தம். இந்த உலகம் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த ஞானி புருஷன் வேக்கப்ல இருக்கான். இந்த உலகம் எல்லாம் வேக்கப்ல எங்க இருக்கோ, இந்த உலகம் எல்லாம் எங்க வேக்கப்ல இருக்கு, இந்த நாம ரூப ஜெகத்துல சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இதுல வந்து வேக்கப்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த நாமரூப ஜெகத்தை அந்த ஞானி புருஷன் பார்ப்பதே இல்லை, அதனால அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கான்ட்ரடிக்ஷனா சொல்லுச்சு. அப்ப 2:69 அப்புறம் இந்த ஸ்லோகம் ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனான இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விவகாரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடிச்சா ஒண்ணு விவகாரத்துல சூரியன் உதிக்கிறான் மறைகிறான், சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் நம்ம சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் புத்தியில தெரியும்ல, சூரியன் உதிக்கிறது இல்ல மறைகிறது இல்லை. இதேதான் நம்ம கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட கர்மம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா கர்மம் நடக்கவே இல்லை, நான் செய்யவில்லைன்னு நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா அதுதான் ஞானம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அறிவு நல்லா தெரியும். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா, ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி 3rd 4th எல்லாம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அந்த குழந்தைங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டா சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் அப்படின்னு. ஆக்சுவலா சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறது இல்லைன்னு ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு மேல வர குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு. இதேதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் பாஷ்யம் படிக்கலாம். கர்மணி கர்ம, கர்மணினா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கர்மனா என்ன அர்த்தம்? கிரியத்தே இது கர்மஹா, லட்சணம் சொல்ற. கிரியத்தே இது கர்ம, கர்ம இது கிரியத்தே, செய்யப்படுவது கர்மம். நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் கர்மம். அந்த கர்மத்தை என்ன பண்றோம்? 2 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன சேஷ்டா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப பூர்வக சாஸ்திர விகித கர்மம். 2 பிரிக்கிறோம். இந்த ஜீவன சேஷ்டான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம், அதுவும் கூட கர்மம் தான், ஆனா பிரதானம் அது இல்லை. ஆச்சரியர் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்ப எது செய்யப்படுகின்றதோ அது கர்மம். இது கிரியத்தே இது வியாபார மாத்திரம். ஆச்சரிய சொல்றார் வெறும் ஆக்ஷன் மட்டும். வியாபாரம்ன்றதுக்கு அர்த்தம் ஆக்ஷன். நம்ம கையை அசைக்கிறோம், காலை அசைக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் அசைச்சாதானே ஒரு காரியம் பண்ண முடியும். இந்த வியாபாரம் சரீரத்துல இருக்கக்கூடிய சேஷ்டா வியாபாரம் எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் என்று சொல்லப்படுகிறது. தஸ்மின் கர்மணி, அது மாதிரி பண்ணக்கூடிய கர்மங்கள்ல அகர்ம, அந்த மாதிரி பண்ணக்கூடிய கர்மங்கள்ல கர்மத்தில் அகர்மன் என்ன அர்த்தம்? கர்ம அபாவம். கர்ம அபாவம்னா என்ன அர்த்தம்? கர்மத்துல நான் கர்மத்தை செய்யவில்லை அப்படின்னு எகபஷ்யேத். அப்ப இந்த பாடியில ஆக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகமே கர்மத்துல ஈடுபட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது கூட இதுக்கு ஆதார தத்துவமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் என்னவா இருக்கு? அசையாமல் நிர்விகாரமா இருக்கு என்று அகர்மத்தை பார்க்கிறானோ எகபஷ்யதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்மணிச்ச கூடவே 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அகர்மத்தில் இந்த உலகம் சொல்லுது சும்மா இருக்கேன் சும்மா இருக்குன்னு எங்கேயாவது சொல்லுச்சு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வீட்டுல இருக்கோம்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கேன் ஜி. இந்த வார்த்தை சும்மா இருக்குன்ற வார்த்தை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அவர் பாரு சும்மா வெட்டியா இருக்கார், சும்மா உட்கார்ந்தே இருக்கார், எதையும் பண்ணாம சும்மா இருக்கார் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் அகர்மத்தை ஒருத்தர் மேல ஏற்றி பார்க்கிறோமோ, இல்ல நம்மளிடத்துலயும் நான் சும்மா இருக்கேன்னு சொல்றோமோ, அந்த இடத்துல கர்ம அபாவே, கர்மம் இல்லாத இடத்திலையும் கூட கர்த்திரு தந்திரத்வாத் பிரவருத்தி நிவர்த்தயோகோ வஸ்து அபிப்பிராய ஏவகி சர்வயேவ கிரியாகாரக ஆதி விவகாரக அவித்யா பூம ஏவ கர்மக எகபஷ்யேத் இத்யர்த்தம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் கர்மத்தோட அபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்மணி அப்படின்னா கர்மத்தோட அபாவம், கர்மம் இல்லாத நிலை, சும்மா இருத்தல். அந்த சும்மா இருத்தல்லையும் ஞானி புருஷன் என்ன பண்றான்? இல்ல இல்ல, அவன் இன்னும் மாயைக்கு வசப்பட்டவனா தான் இருக்கான். இந்த காரியங்கள் எல்லாமே மாயை, செய்தல் செய்யாமல் இருத்தல், இந்த 2மே மாயைக்கு உட்பட்டது. சத்துவகுணம் தமோகுணம் காரியம் பண்ணாது, அதே நேரத்துல ரஜோகுணம் காரியம் பண்ணும். அப்ப நான் ஒரு கர்மத்தை பண்றேன்னு சொன்னாலும் பண்ணவில்லைன்னு சொன்னாலும் சும்மா இருக்குன்னு சொன்னாலும் இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு உட்பட்டு 3 குணங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது. சரி, இந்த கர்மம் எப்படிப்பட்டது? ஆச்சாரிய டெபினிஷன் சொல்றாரு, கர்த்திரு தந்திரத்வாத்.
பிரவிற்த்தி நிவர்த்தையோகோ. கர்த்தான்னு நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் கர்த்தா கர்த்தான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு காரியத்தை பண்ணும்போது. ஜி நான் இன்னைக்கு பாடம் படிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் இல்ல ஜி இன்னைக்கு நான் பாடம் படிக்க போகல ஜி, இன்னைக்கு போர் அடிக்குது, கிளாஸ்ல ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு, எனக்கு போர் அடிக்குது, நான் பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு போகல. அப்ப நமக்கு சாய்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துக்கு கர்மத்தை பண்ணலாம், கர்மத்தை பண்ணாம இருக்கலாம். கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சுதந்திரக கர்த்தா அப்படின்னு கர்த்தாக்கு லட்சணம் சொல்றோம். என்னது கர்த்தும் அப்படின்னா, ஒரு கர்மத்தை பண்ணலாம், ஒரு கர்மத்தை பண்ணாமலும் இருக்கலாம், ஒரு கர்மத்தை வேற ஒரு கர்மமா மாத்தியும் பண்ணலாம். கிளாஸ்க்கு வரலாம், கிளாஸ்க்கு வராம இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது காரியத்தையும் பண்ணலாம். அப்ப இந்த மூணுத்துக்கும் சுதந்திரம் யாருக்கு இருக்கோ அவருக்கு பேரு கர்த்தா அப்படின்னு பேரு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் கர்த்தான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த கர்மத்துல பாத்தீங்கன்னா இந்த டூயர்ஷிப் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றமே கர்த்தா கர்த்தா அப்படின்னு, நான் கர்த்தா, எனக்கு முடியும், நான் சும்மா இருப்பேன், இல்ல கர்மத்தை பண்ணுவேன், கர்மத்தை பண்ணாம இருப்பேன், வேற கர்மத்தை பண்ணுவேன் நம்ம சொல்றமே, இது எல்லாம் வாஸ்தவத்துல பொய்யானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயைக்கு உட்பட்டு இந்த 3 குணங்களுக்குள்ளாரதான் நம்ம இந்த விவகாரத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நிவிற்த்தி பிரவிற்த்தி, இந்த ரெண்டுமே கர்த்திரு தந்திரத்துவாத்தன அர்த்தம், கர்த்தாவிற்கு அதீனமாயிருக்கிறது. கர்த்தாக்கு பாத்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வஸ்து அபிப்பிராய ஏவகி, இது வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா, வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விவகாரங்களும் எது வரைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விவகாரங்களும் சர்வகி அபிப்பிராய ஏவகி சர்வயேவ கிரியாகாரக ஆதி விவகாரக. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நான் இதை செய்கின்றேன் கர்த்தா, நான் பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை பண்ணுகின்றேன் அது கர்மம் ஆப்ஜெக்ட், இதனால் பண்ணுகின்றேன் இன்ஸ்ட்ருமெண்ட், இதற்காக பண்ணுகின்றேன் பலனை பத்தி பேசுறது. அப்ப இது எல்லாம் விவகாரத்துல பாத்தீங்கன்னா பேதத்தோடு விவகாரங்கள் பண்றோம். நான் கர்த்தா, நான் இந்த படிச்சு கொடுக்குற கர்மத்தை பண்றேன், கீதாவை பாத்தீங்கன்னா பிரவச்சனம் பண்றேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இது கர்மா, இதனால அடையக்கூடிய பலன் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பேதத்தை பாக்குறோமே. இது எல்லா விவகாரங்களும் எங்க அப்படின்னா, எங்க நடக்குது இந்த பேத விவகாரங்கள் அப்படின்னா, எல்லா பேத விவகாரங்களும் அவித்யா பூமௌ ஏவ, அவித்யா இருக்கிற நிலையில தான் பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார், நீங்க எல்லாம் சிஷ்யர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நான் சிஷ்யனா இருக்கேன், நான் அஜ்ஞானியா இருக்கேன், நான் ஞானத்தை கீதா படிச்சு அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வேற, நான் வேற, ஆச்சாரியார் வேற, சிஷ்யன் வேற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், பேதத்தோட எல்லாத்தையும் நினைக்கிறோம். இது எல்லாம் எங்க சுவாமி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் மாதிரி, சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உண்மை, அதே மாதிரி இது ஒரு பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் அவித்யா பூமியில தான். அவித்யா பூமின்னு என்ன அர்த்தம், அவித்யாக்குள்ளதான் இது எல்லா விவகாரங்களும் நடக்குது. சிஷ்யன், சாஸ்தா, சாஸ்திரம், மாண்டிக்க காரிக்கார சொல்லுது, சிஷ்யன் அப்படின்ற விவகாரமும் சாஸ்திரம்ன்ற விவகாரமும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் உபதேசா அப்படின்னு உபதேஷ்டான்னு சொல்லக்கூடிய விவகாரமும், இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா அவித்யாலதான் நடந்துகிட்டு இருக்கு. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அருமையான வாக்கியம் மாண்டுக்கிய காரிக்கார சொல்லுது, அறியப்பட்ட நிலையில் இந்த எல்லா விவகாரங்களும் இல்லாமல் போய். அப்ப இந்த உலக விவகாரம் மொத்த விவகாரமும் எங்க நடந்துட்டு இருக்குன்னா அவித்யா பூமௌ ஏவ கருமயக பஷ்யே பஷ்யே, இது எல்லாம் அவித்யா பூமியில தான் நடக்குது அப்படின்னு. அப்ப யாராவது சும்மா இருக்கிறேன்னு சொன்னாலும் அது அவித்யாக்குள்ளதான். ஏதாவது நான் பண்ணுகின்றேன் கர்மத்தை பண்றேன்னு சொன்னாலும் அதுவும் பாத்தீங்கன்னா அவித்யாலதான். நம்ம பண்றேன்னு சொல்றதும் பண்ணாம இருக்கிறேன்னு சொல்றதும் ஒரு காயினோட 2 பக்கம், அவித்யாவோட 2 பக்கம். அப்ப எங்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றோம்னு சொல்றோமோ, வாஸ்தவத்துல இந்த 2த்துக்கும் அப்பாற்பட்டதா இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா பேஸா இருக்கு. ஆக்ஷன் பாத்தீங்கன்னா சினிமா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுல செயல் சில சமயம் செயல் நடக்கலாம், இல்ல அப்படின்னா மௌனமா போகலாம், செயல் இல்லாம சினிமால இருக்கலாம். ஆனா இந்த 2த்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஸ்கிரீன் எப்படி இருக்கு, எந்த ஆக்ஷனும் இல்லாம வாஸ்தவத்துல சும்மா இருத்தல், அதுதான். அதே மாதிரி நான் 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 சொல்றது பாத்தீங்கன்னா சுத்த நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கிரீன் மாதிரியே இருக்கு. அதுக்கும் இந்த விவகாரங்களுக்கும் சம்பந்தமே இல்லை.
அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நிலையில தான் நடக்கின்றன. சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சினிமா வந்து பாத்தீங்கன்னா எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சினிமா ஸ்டார்ட் ஆனதும் சினிமா எண்ட் ஆனதும் இந்த ரெண்டுமே எங்க நடக்குது? ஸ்கிரீனுக்கு மேல நடக்குது, ஸ்கிரீன்ல இல்ல. ஸ்கிரீனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப யார் பண்றா? வெறும் பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது, சினிமா ரன்னிங்ல இருக்குன்னு சொல்றோம். அந்த பிலிம் ரோல் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா, எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னா சும்மா இருக்கு, காட்சிகள் நின்று போயிடும். அப்ப இந்த ரெண்டும் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, எதை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம்? அந்த பிலிம் ரோல் சுத்துறதை வச்சுக்கிட்டு தான் நம்ம விவகாரம் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்லாம ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த ஆத்ம தத்துவம், நம்ம செயல் செயலின்மை, இந்த ரெண்டுத்துக்கும் கருமம் கரும அபாவம், இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமா, இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த நானானது இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்ற சபுத்திமான். ஆச்சாரியர் சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இந்த விதமா கருமத்தில் அகருமத்தையும் அகருமத்தில் கருமத்தையும் பார்க்கிறானோ, இது எல்லாம் சொப்பனம், இது எல்லாம் மாயாமயம் அப்படின்னு, இது எல்லாம் பிரகிருதியோட 3 குணங்களோட காரியம் அப்படின்னு எவன் புரிந்து கொண்டானோ சபுத்திமான். இந்த விதமா எவன் பார்க்கின்றானோ அவன் மனுஷேசு சபுத்திமான், மனிதர்கள் மத்தியில் அவன்தான் புத்திசாலி. ஏதோ பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறவன்லாம் புத்திசாலி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவித்யாக்குள்ளார. நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. எவ்வளவு பெரிய டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லா டெக்னாலஜியும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாக்குள்ளார நடக்கிறது தான். எல்லா மாயைக்குள்ளார நடந்துட்டு இருக்கிறது. நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்துல வந்து விசித்திரமான சொப்பனங்கள், ஆனா முடிஞ்சு போன பிறகு எல்லா சொப்பனம். அதுல வந்து எது நடந்தாலும் சொப்பனம் தான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சயின்டிஸ்ட் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவன் மாயைக்குள்ளதான் சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவன் இது எல்லாம் மாயான்னு ஒதுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு பாக்குறான் அப்படின்னா அவன் தான் புத்திசாலி மனிதர்கள் மத்தியில். ச யுக்தக, யுக்தகன என்ன அர்த்தம்? யோகி. யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதிஸ்தன் அப்படின்னு அர்த்தம். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தான பார்த்தவன். அந்த யோகி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்ன கரும கிருத்து. அவன் வந்து பாத்தீங்கன்னா கருமம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் கர்மத்தை செய்யவில்லைன்ற ஞானத்தோட இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கிருத்ன கர்ம கிருத்துன்னு மந்திரத்துல சொல்லியிருக்கு. என்ன சுவாமி அர்த்தம்? சமஸ்த கர்ம கிருத்து, எல்லா கர்மத்தையும் அவன் செய்து முடித்தவனாகிறான். கீதால வந்து பின்னாடி வரப்போகுது, ஞானே சர்வம் ஞானே பரிசமாப்பியதே, சர்வம் கர்மம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தேன்னு சொல்ல போற. எல்லா கர்மங்களும் எதுக்கு தெரியுங்களா? புண்ணியம். நிறைய புண்ணிய கர்மத்தை பண்றோம். அன்னதானத்துல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றோம், நிறைய ஆராதனைகள் பண்றோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்துக்காக. எதுக்காக அப்படின்னா நான் அகர்த்தா, நான் ஜீவன் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன், இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரே ஞானத்துக்காக தான். அது புத்தி பக்குவம் உண்டாகணும், அதை அறியறதுக்கு எனக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகணும்ன்றதுக்காக தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய கருமங்களும் செய்யப்படுகிறது. எல்லா ஆராதனைகளும் நிஷ்காமிய கருமங்களும் எல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஞானத்துக்காக. இந்த ஞானத்தை வந்து ஒருத்தன் அட்டைன் பண்ணிட்டான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்று ஒன்றுமில்லை. ஏன்னா கர்மத்தோட பர்பஸே இந்த ஞானத்துக்காக தான். அப்ப இந்த ஞானத்தை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மத்தையும் செய்தவனாகின்றான். சமஸ்த கர்மகிருத்து, சமஸ்த கர்மகிருத்துனா எல்லாத்தையும் பண்ணவன் ஆகிறான். அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அது மட்டும் இல்ல, சச்ச சமஸ்த கர்மகிருத்தச்ச ச இதி ஸ்தூயதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் எல்லா கர்மத்தையும் செய்தவன் என்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா ஸ்துதி செய்கின்றார், நல்லா ஸ்துதிக்கிறார். அவனுக்கு இன்னுமே என்னப்பா பண்ண வேண்டியிருக்கு? பண்றதுனால அவனுக்கு என்ன இருக்கு? அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டான். அவனோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. என்ன பர்பஸ்? இந்த ஜீவனத்தோட பர்பஸ் தன்னை அறிந்த. தன்னை அறிந்த பிறகு இந்த உலகத்துல வந்து அறியறதுக்கு வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இதோட அவனோட சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. அவன் முக்தன் ஆயிடுறான். கர்ம அகர்மனோகோ இதரேத்தர தரிசி.
அப்ப அவன் எப்படிப்பட்டவன்னா கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான், அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறான். அப்படிப்பட்டவன் தான் மனிதர்கள் புத்திசாலி அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு உடனே கேள்வி வர ஆரம்பிக்குது. நனு கிண்மிதம் விருத்தம் உச்சியதே விசாரம் சாஸ்திரார்த்தம்னு பேர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லி முடிச்சிட்டார். ஸ்லோகத்தோட அர்த்தம் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் விசாரம் ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம், சாஸ்திரார்த்தம் அப்படின்னு பேரு. விசாரம் ஆரம்பிக்குது, ரொம்ப கம்பீரமான விசாரம். ஆச்சாரியர் சொல்றார், பூர்வ பக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். நனு கிம் இதம் விருத்தம் உச்சியதே, ஏங்க என்னங்க கான்ட்ரடிக்ஷனா சொல்றீங்க? விருத்தம்னா என்ன அர்த்தம்? கான்ட்ரடிக்ஷன். என்னங்க விரோதமா பேசுறீங்க? கர்மணி அகர்மயக பஷ்யேத் இது அகர்மணிச்ச கர்ம இது. என்ன கான்ட்ரடிக்ஷன்? கர்மத்துல அகர்மத்தை பாக்குறது, அகர்மத்துல கர்மத்தை பாக்குறது. பைத்தியம் தானே, பைத்தியம் தானே உன்னை மாத்தி மாத்தி பார்க்கும். இது என்ன விரோதமா இருக்கு? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்டே தப்பானதாச்சே, சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி கேட்கிறான். கேட்டு நகி கர்ம அகர்மஸ்யா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா கர்மமானது பாத்தீங்கன்னா ந அகர்மஸ்யா. ஒரு கர்மம் பண்றோம் அப்படின்னா அது எப்படிங்க அகர்மமா ஆகும்? இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாடம் கேட்கறீங்க, ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கு, இது நடக்கவே இல்லை, நான் படிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க பாடம் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா என்னங்க அபத்தமா இருக்கு, என்ன போய் சொல்றீங்க நீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கர்மம் பாத்தீங்கன்னா அகர்மமா ஆகவே ஆகாது. அதே மாதிரி அகர்மவா கர்ம கர்ம நகி கர்ம, அதாவது அகர்மமும் செயலின்மையும் பாத்தீங்கன்னா ஒரு காரியமா ஆகாது. இந்த உலகத்துல அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்மம் கர்மம் தான், அகர்மம் அகர்மம் தான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கர்மத்தை பாத்தீங்கன்னா அகர்மன்றீங்க, அகர்மத்தை பாத்தீங்கன்னா கர்மம்ன்றீங்க. தத்ர விருத்தம் கதம் பஷ்யேத் திரஷ்டா, ஏன் அது மாதிரி ஒரு பார்ப்பவன் திரஷ்டா பார்ப்பவன் பாத்தீங்கன்னா ஏன் விரோதமா பார்க்கணும்? இது விரோதம் தானே சுவாமி, நேச்சர் இல்லையே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியா திரும்ப ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்னா, நனு அகர்ம சித்தாந்தி ஆரம்பிக்கிறார், பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் சங்கர பகவான். நனு அகர்ம ஏவ பரமார்த்ததக சத், அகர்மம் அப்படின்றது வாஸ்தவத்தை, பரமார்த்தத்தகனா செயலின்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பரமார்த்த திருஷ்டியில அகர்மமா இருந்துகிட்டு கர்மவத் அவபாசத்தே. அகர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பிரம்மத்துக்கு பேரு அகர்மம்னு பேர், ஆத்மாக்கு பேரு பாத்தீங்கன்னா அகர்மம்னு பேர். நான் 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 நம்ம சொல்றோமே, இந்த நான் அகர்மம். இந்த நான் பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்மமும் இல்லாதது, வாஸ்தவத்துல இந்த நான் அசையாதது, அச்சலம். தத்துவத்துக்கு பேரே அச்சல தத்துவம் தான், அருணாச்சலம் நம்ம சொல்றோம்ல, இங்க திருவண்ணாமலையில இருக்கிறது அருணாச்சலம், அசையாத தத்துவம். இந்த நான் ஸ்கிரீன் மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, அசையாதது. அப்படிப்பட்ட அந்த நான் அகர்மம்னு சொல்லக்கூடிய நான் பரமார்த்தத்தக ஏவசத்து, பரமார்த்த திருஷ்டினா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாததா இருந்துகிட்டு, ஆனா என்னது விவகாரத்துல எப்படி தெரியுது, கர்மவத் அவபாசதே. கர்மவத்துனா கர்மத்தை உடையது போல நீங்களோ நானோ வாஸ்தவத்துல என்னது பிரம்மரூபமா கர்மம் இல்லாம இருக்கும், ஆனா விவகாரத்துல ஆக்ஷன் பண்ற மாதிரியே தெரியுது. தூங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க, சொப்பனத்துக்குள்ளார நிறைய ஆக்ஷன் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா வாஸ்தவத்துல நீங்க எப்படி இருக்கீங்க, படுத்து இருக்கீங்க, ஆக்ஷனே இல்லாம படுத்து இருக்கீங்க. ஆனா சொப்பனத்துல எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சொப்பனத்துல எங்கேயோ டிராவல் பண்ற மாதிரி பாக்குறீங்க, ஆக்ஷன் பண்ற மாதிரி பாக்குறீங்க. அப்ப எது உண்மை எது பொய்? நீங்க படுத்து பெட்ல படுத்திருக்கிறது உண்மை, அந்த சொப்பனத்துல பண்ற ஆக்ஷன் எல்லாம் பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவம் எது அப்படின்னா, நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் என்னது, அகர்த்தா அகர்மம், எந்த கர்மத்தையும் செய்யாமல் இருக்கிறது. ஆனா சொப்பனம் மாதிரி இந்த பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு, நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்கணும். இது எல்லாம் சொப்பனம், கர்மத்தை பண்ற மாதிரி தெரியுது. அவபாசத்தை, ஆச்சாரியர் நல்ல வார்த்தை சொல்றார், கர்மவத் அவபாசத்தே. இந்த அவபாசத்தை அப்படின்னா தோன்றுகிறதுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு ஆபாசவாதம்னு அர்த்தம். சங்கரரோடது பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தோடது முக்கியமான விஷயம் எது அப்படின்னா ஆபாசவாதம் அப்படின்னு சொல்றோம். ஆபாசவாதம்னா என்ன அர்த்தம், ஆதாரம் ஸ்திரமா இருக்கு,
ஆதாரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கிற மாதிரி தோன்றுதல். அந்த தோன்றுதலுக்கு என்ன பேரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அந்த தோன்றுதலுக்கு பேரு அவபாசத்தே, ஆபாசத்தேன்னு அர்த்தம். ஆபாசிக்குது. தங்கத்துக்கு மேல ஆபரணம் ஆபாசிக்குது. அந்த ரோட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத ரோட்ல வெயில் காலத்துல காணல் ஜலம் ஆபாசிக்குது. சிப்பியில வெள்ளி தோன்றுகிறது, ஆபாசிக்குது. அதே மாதிரி அகர்த்தாவாயிருக்கிற எனக்கு மேல கர்மமானது ஆபாசிக்குது. இதான் வாஸ்தவம். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? மூட திருஷ்டேகே லோகஸ்ய. லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி கர்மம் வந்து தெரியுது அப்படின்னா மூட திருஷ்டேகே லோகஸ்ய ததா கர்மயேவ அகர்மவத் தத்திர யதாபூத தரிசனார்த்தம் ஆக பகவான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா மூட பார்வை உடையவர்களால் கர்மத்தை உடையது போல பார்க்கப்படுது. வாஸ்தவத்துல ஞானி புருஷன் என்ன பண்றான்? தன்னை அகர்த்தான்னு பார்க்கிறான். ஆனா அஜ்ஞானியா இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? தன்னை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா கர்மத்தை உடையவர்கள் மாதிரி பார்க்கணும். அப்ப நம்மளோட திருஷ்டி என்ன திருஷ்டின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, மூட திருஷ்டேயே சொல்றாரு. இந்த முட்டாள் பார்வை விவேகம் இல்லாதவர்களுக்கு நம்ம கர்மம் பண்ற மாதிரியே தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல நம்ம கர்மம் பண்ணவே இல்லை. அப்படி சொன்னதுக்கு பிறகு ததா கர்மயேவ அகர்மவத். அதே மாதிரிதான் கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அகர்மவத்து தத்திர யதாபூத தரிசனார்த்தமா. கர்மம் தான் இந்த உலகத்துல வந்து நாம் சும்மா இருக்கேன்னு சொல்லி இந்த சும்மா இருக்கிறதுல இல்லைங்க. வாஸ்தவத்துல சும்மா இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மம் நடந்துகிட்டு தான் இருக்கு. செயல் ஒரு கர்மா, ஆக்ஷன் ஒரு கர்மான்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா ஆக்ஷன் இல்லாம இருக்கிறதும் ஒரு கர்மா தான். இந்த டியூவாலிட்டிக்குள்ளாரதான் மாட்டிக்கிட்டு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்தை இந்த டியூவாலிட்டியை தாண்டினது ஆத்மஸ்வரூபம். அதனால வந்து யதாபூத தரிசனார்த்தம் ஆக பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா நல்ல ஒரு அறிவை கொடுக்கறதுக்காக. யதார்த்தம்னு என்ன அர்த்தம்? யதாபூத்த தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா உள்ளத உள்ள மாதிரி சொல்றதுக்காக. என்னது உள்ளது உள்ள மாதிரி? சூரியன் உதிப்பதில்லை, சூரியன் அஸ்தமனம் ஆவதில்லை. அதான் யதார்த்தம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா, நம்மளுடைய பார்வை எல்லாமே தப்பா இருக்கு. மூட புத்தியோட நம்ம என்ன பண்றோம்? முட்டாள்தனத்தோட பிராந்தியோட நான் பண்றேன்னு அகர்த்தாவா இருக்கிற நம்ம மேல கர்மத்தை நான் பண்றேன்னு சொல்றோம். அதே மாதிரி சும்மா இருக்கும் போதும் கர்மம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் சும்மா இருக்கிறேன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணணும், நம்மளுடைய பிரமைய போக்கணும், உள்ளத உள்ள மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக ஆக பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், கர்மணி அகர்மயாக பசியே தித்தியாது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளத உள்ளபடி சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்லியிருக்காரு. அதோ ந விருத்தம், வாஸ்தவத்துல எந்த விரோதமும் இதுல இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? விவகார திருஷ்டியில ஒண்ணு நம்ம நடத்திட்டு இருக்கிற சத்தியம்னு நினைச்சிருக்கு. ஒரு மாயா காட்சி போயிட்டு இருக்கு, ஒரு சொப்பனம் போயிட்டு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு தெரியாம சொப்பனம்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியம்னு நினைக்கிறோம். ஒரு 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்? சின்ன பையன் வந்து அவனுக்கு புத்தி இல்லை, அவன் சொல்றான் சூரியன் உதிக்கிறான் அஸ்தமிக்கிறான் அப்படின்னு. சின்ன வயசுல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுல எனக்கு ரொம்ப வருஷமா புரியாமே, 7th 8th 9th படிக்கும் போதெல்லாம் கூட புரியவே இல்லை. இந்த ஆகாசத்தை பார்க்கும்போது நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த பூமின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோலக்கமா இருக்கும், ஒரு பால் மாதிரி. அதுல நடுவுல நம்ம இருக்கோம், நம்மளை சுத்தி இந்த ஆகாசம் வந்து ஒரு கவர் மாதிரி, ஒரு ரூஃப் மாதிரி இருக்கு. இந்த ரூஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஒரு ரவுண்டா க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீண்ட காலம். அப்ப என்னோட புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மேல இருக்கோன்னே எனக்கு தெரியல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பூமிக்கு மேல எப்படி இருக்க முடியும்? கீழே விழுந்துருவோம்ல. பாலுக்கு மேல நம்மளால இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பாலுக்கு மேல தண்ணியை வச்சிங்கன்னா என்ன ஆயிடும்? தண்ணி கீழே விழுந்துருமா? அப்ப சமுத்திரம் வந்து நிக்குமா? யோசிச்சு பாருங்க. சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு மேல ஒரு டிராப் தண்ணியை வச்சிங்கன்னா கீழே வலிஞ்சு விழுந்துரும்ல. அப்ப சமுத்திரம்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும்? அந்த பூமி ஒரு பிளாட்டா இருக்கணும். ஒரு பிளாட்டா இருந்தாதான் இந்த சமுத்திரம் இருக்கும், சமுத்திரத்துக்கு நடுவுல அந்த பூமி எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் ஸ்திரமா இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். எப்படிப்பா இது பால் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு குளோப், இந்த குளோபை பார்த்தோன்னா இதுக்கு மேல எப்படி இருக்கு? கீழே விழுந்துறாரு, எல்லாம் கீழே விழுந்துரும்ல.
அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டியை பற்றிலாம் ரொம்பலாம் தெரியாது நமக்கு. எவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வஸ்துட்ட ஒரு கிராவிட்டி கிரியேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். அப்போ அட்வான்ஸாக படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு குளோபு, அந்த குளோபுக்கு நடுவில் வந்து ஆஃபாக வெட்டினீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக கிடைக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாக்குள்ள தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்மளை சுற்றி ஒரு ரவுண்டாக அந்த மேலே ஆகாசம் வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. அப்போ சின்ன வயசுல பல வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இன்னும் நமக்கு மெச்சூரிட்டி வரமாட்டேங்குது, பிரிச்சு புரிஞ்சுக்கிறது வரமாட்டேங்குது. சூரியன் உதிக்கிறான், அனுபவத்துக்கு அதான உண்மை. சூரியன் உதிக்கிறான் மறைகிறான். யாராவது மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையும் மறுக்க முடியாது. இல்லை, சூரியன் உதிக்கிறான் மறைகிறான். யாரோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லாம போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நமக்கு சயின்ஸ் டெவலப் ஆகாம இருக்குல்ல, சாஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாம படிக்காம இருந்தோம்னு வச்சுங்க. விவகாரத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சிருப்போம், சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் தான் நினைச்சிருப்போம். அப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் போகும்போது தான் தெரியுது, இல்ல நமக்கு தெரியுது, ஆனா வாஸ்தவத்தை சூரியன் உதிக்கிறது இல்ல மறை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா விவகார திருஷ்டியில கர்மா பண்ற மாதிரி தெரியுது, நாம் படிச்சு கொடுக்குற மாதிரி தெரியுது, நிறைய ஆக்ஷன் பண்ற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல இது எல்லாம் கர்மம் இல்லாமல் தோற்ற மாத்திரமா இருக்கு. சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் வெறும் தோற்றம். அதே மாதிரி சொப்பனம் வெறும் தோற்றம். அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆபாச மாத்திரம் தான், வாஸ்தவத்துல இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியார் அதை சொல்றதுக்காக தான் சொல்றார், அதோட விருத்தம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட், பகவான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எந்த விரோதமும் இல்லை. புத்திமத்வாதி உபபத்தேச்ச என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா புத்திமத்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியார் சொல்லிட்டார் ச புத்திமான் அப்படின்னு சொல்லிட்டார். புத்திமான என்ன அர்த்தம், புத்தி உள்ளவனுக்கு இது புரியும். அப்ப என்ன அர்த்தம், கிராந்த தரிசினகன்னு பேர். இந்த ஞானி புருஷர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கிராந்த தரிசிகள்னு பேர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மேலோட்டமா பார்க்க போறது இல்லை. மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், கர்மம் பண்ற மாதிரியே தான் தெரியும். அப்ப நம்ம டீப்பா பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிராந்த தரிசின்னு பேர். அப்படி நல்ல புத்தியை யூஸ் பண்ணி வாஸ்தவத்துல கர்மம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கும்போது அப்ப என்ன வந்துருது, புத்திமத்வாதி உபபத்தே. நல்ல புத்திய உடையவங்களா இருந்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். நான் பார்ப்பவன், செயல் பண்றது இல்லை, நான் கர்த்தா இல்லை. அது மட்டும் இல்ல, போத்தவ்யம் இதிச்ச யதா பூத்த தரிசனம் உச்சியதே. ஆச்சாரியார் முந்தின ஸ்லோகத்திலே சொல்றார், கர்மம் அகர்மம் விகர்மம் இந்த மூணுத்தை பத்தியும் அறிந்து கொள்ள வேண்டும், போத்தவ்யம்னு போட்டார். ஞானி ஆகணும் அப்படின்னா ஞானமே எது அப்படின்னா கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன, இந்த மூணு விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டார். அப்ப என்ன அர்த்தம், நம்மளாம் தெரியாமையா இருக்கோம். ஆமா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மூணுத்தை பத்தியும் விசாரம் இல்லாம தெளிவில்லாம தான் இருக்கும். அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, இந்த மூணுத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம், எல்லாரும் மேலோட்டமா தெரிஞ்சிருக்கோம், ஸ்தூலமா தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதோட உண்மை அர்த்தம் நமக்கு தெரியல அப்படின்றதும் ஆச்சாரியா இங்க சொல்றதுல இருந்து புரியுது. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், பூர்வபக்ஷி திரும்பவும் சொல்றான், நச்ச விபரீத ஞானாத், இல்ல பூர்வபக்ஷில இதேதான் சித்தாந்தி தான், நச்ச விபரீத ஞானாத் அசுபாத் மோக்ஷனம் சியாத். அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம், நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதை வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு ஏதாவது மோட்சம் இருக்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மோட்சமும் இல்லை. திரும்ப திரும்ப சம்சாரத்திலே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தான்னு தன்னை அறிகின்றோமோ, கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் நான் கர்மம் செய்யவில்லை அப்படின்னு அறிகிறோமோ, அப்பதான் நமக்கு வந்து இந்த கர்மத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், கர்மனா பத்தியதே ஜந்து. கர்மத்தினால் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுகிறார்கள். யாரு கர்த்திருவத்தோட கர்ம பண்றணுமோ அந்த கர்த்திருவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு, புண்ணிய பாப்பத்தினால திரும்ப ரீபர் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, நச்ச விபரீத ஞானா. இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப சொல்றது விபரீத ஞானம்னு, ஒருவேளை வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா விபரீத ஞானமா இருந்தா
கர்மத்துல அகர்மத்தையும் அகர்மத்துல கர்மத்தையும் பார்க்கறது வந்து விரோதமா இருக்குமானால் அப்ப வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு பாருங்க, 16வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. தத்தே கர்ம பிரவக்ஷியாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்காரு. இந்த கர்மத்தை வந்து நான் உனக்கு சொல்ல போறேன், இந்த கர்மத்தை பத்தின ஞானத்தை அறிந்து கொண்டால் நீ எதை அடைவாயினா அந்த புண்ணிய பாப்பம் சொல்லக்கூடிய சம்சாரத்தை தாண்டி விடுதலை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? விரோத ஞானம், பொய்யான ஞானத்தை அறிஞ்சா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விரோதமான ஞானம் இல்ல, யதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம் என்னது? வெளியில யாராவது சொன்னோம் அப்படின்னா, 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொன்னோம் சூரியன் உதிப்பதில்லை மறைவதில்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது விரோதமாதான் தெரியும். ஆனா யதார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா சூரியன் உதிக்கிறது இல்லை மறையிறது, அதான் யதார்த்தம். அப்ப இந்த பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, என்னது கர்மத்துல அகர்மத்தை பார்க்கறது அகர்மத்துல கர்மத்தை பார்க்கறதுன்னு சொல்றீங்களே, இது வந்து விரோதமா தெரியல, கான்ட்ரடிக்ஷனா தானே இருக்கு அப்படின்னா, ஆமாப்பா இது கான்ட்ரடிக்ஷன் தான், விவகாரத்துல கான்ட்ரடிக்ஷன் தான். ஆனா அப்சல்யூட்டா இருந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்தவத்துல என்னது, இதுதான் சத்தியம். ஏன் அப்படின்னா இந்த விதமா அறிஞ்சால்தான் மோட்சம் உண்டாகும். அப்ப விரோத ஞானம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞாத்வா மோக்ஷேசி அசுபாத் இதிச்ச உக்தம். ஆனா 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, எந்த கர்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ வந்து மோட்சம் உண்டாகும் சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் யதார்த்த ஞானம். யதார்த்த ஞானத்தினால மோட்சம் உண்டாகும், இது விபரீத ஞானம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். தஸ்மாத் ஆகையினால் கர்ம அகர்மணி விபரியேன கிரகீதே பிராணிபிகி, நம்ம தான் விபரீதமா கிரகணம் பண்ணியிருக்கோம். தஸ்மாத்னா ஆகையினால் என்னாச்சுன்னா கர்ம அகர்மணி, கர்மத்திலும் அகர்மத்திலும் விபரியேன கிரகீதே பிராணிபிகி, இந்த பிராணிகள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு 99% ஞானி புருஷர்கள் 1% இருப்பாங்கன்னு வச்சுங்க. சாஸ்திரத்தை படிச்சவங்க எல்லாம் ஞானி இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கொட்டி கிடக்குறாங்க. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கலியுகெல்லாம் வரவே இல்லை. ஆத்ம ஞானத்தை பேசுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை திறந்து பாத்தீங்கன்னா இப்ப மீடியா நல்லா ஓப்பன் ஆயிருக்கா, அதனால யார் யார் எங்கெங்க இருந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்றது எல்லாம் தெரியுது. அப்ப என்ன ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சப்தம் அர்த்த ஞானம் வந்து இந்த உலகம் ஃபுல்லா நல்லா வியாபிச்சிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்த அர்த்தத்தை கடந்து எவன் உண்மையிலேயே தன்னை ஆத்மாவா பார்க்கிறானோ அனுபூதிமானா, அதுதான் ரொம்ப விரலமா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 1% இருப்பாங்க இந்த ஞானி புருஷர்கள். மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சாஸ்திரத்தை படிச்சவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நான் செய்கிறேன்னு கர்த்தாவா தன்னை பார்க்கிறார்கள். இந்த விதமா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அகர்மத்துல கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் இந்த உலக பிராணிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் செய்யப்படுகிறதை பார்த்து என்ன பண்றாருன்னா தது விபரிய கிரகண நிவர்த்தி அர்த்தம், நம்ம எல்லாம் விபரீதமா கிரகணம் பண்றோம். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அசையாமதான் இருக்கு, பிரகாசம் அசையாமதான் இருக்கு, வெறும் காட்சிகள் மட்டும்தான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு பிலிம் ரோல் ஓடுறதுனால. அப்படின்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆக்ஷனை சத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது விபரீத கிரகணம்னு பேர். அப்ப அந்த விபரீத கிரகணத்தை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி அர்த்தம், அதை நீக்குவதற்காக பகவதோ வச்சனம், பகவான் வந்து பாத்தீங்கன்னா வச்சனம் சொல்றார், கருமணி அகர்மயக பஷ்ய இத்தியாதி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்காக தான் சொல்றாரு. பிரம்மஞானம் விபரீத ஞானம் திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யதார்த்த தரிசனம் பார்க்கிறோம் அப்படின்னா அது மோட்சத்தை கொடுக்கும், அதான் வச்சனம். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற நச்ச அத்திர கர்ம அதிகரணம் அகர்ம அஸ்தி, ரொம்ப அற்புதமான வார்த்தை வருது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை கர்ம அதிகரணம், கர்மம் ஏன் மேல நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா சுவாமி? யாராவது கேட்கிறாங்க, கர்மம் எனக்கு மேல கர்மம் சம்பவிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, நச்ச அத்திர கர்ம அதிகரணம் அகர்ம அஸ்தி. அகர்மம்னா ஆத்மா. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் கர்மத்துக்கு ஆதாரமா இருக்க அப்படின்னு சொல்லாமானா நச்ச அஸ்தி, சொல்ல முடியாது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒரு பவுல் இருக்கு, ஒரு கிண்ணம் வச்சிருக்கோம்,
அந்த கிண்ணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வச்சிருக்கு அப்படின்னா நிறைய ருத்ராட்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. அப்ப அந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம். அந்த பத்ராட்சம் சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பவுல் வந்து ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஆதாரமா இருக்குமோ சுவாமி? ஆதாரமா இருந்துகிட்டு அதுக்கு மேல வந்து கர்மங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் இந்த நானுக்கு மேல கர்மங்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் இருக்கிறார். அத்திர கர்ம அதிகரணம் நச்ச கர்ம அஸ்தி அகர்ம அஸ்தி. அகர்மம்னு சொல்லக்கூடிய ஆத்மா கர்மத்திற்கு ஆதாரமாக ஆகவே ஆகாது. எக்ஸாம்பிள் என்னது? குண்டே பத்ராணி இவ. ஒரு பவுல்ல ஒரு குண்டத்துல ஒரு குடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ருத்ராட்சங்களை போட்டு வச்சீங்கன்னா ஆதாரம் ஆதேயம் சொல்லுவோம். ஆதாரம் இது அந்த குண்டம் பானை வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஆதாரம். அதுல இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆதேயம்னு பேரு, மேல இருக்கிறவைகள். அதே மாதிரி நான் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுல் மாதிரி ஆதாரம். எனக்கு மேல நிறைய கர்மங்கள் சம்பவிக்கிறது அப்படின்னு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது, ந அப்படி அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி. அது மட்டும் இல்ல, அகர்ம அதிகரணம் அகர்மத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது. அகர்மத்திற்கு ஆதாரமா அகர்ம அதிகரணம் கர்ம. அகர்மம் சொல்லக்கூடிய நான் ஆத்மா, நான் சும்மா இருக்கேன். அந்த சும்மா இருக்கன்றதுக்கு ஆதாரமா ஒரு கர்மம் இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நானுக்கு மேலையும் கர்மங்கள் இருக்காது, கர்மத்துக்கு மேலையும் நான் இருக்காது. ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லையே சுவாமி, ஸ்கிரீனுக்கு மேல இப்ப நீங்க எக்ஸாம்பிள் அதானே சுவாமி சொன்னீங்க, எல்லா காட்சிகளும் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஆதாரம் எதுன்னு நீங்க சொல்லிங்க, முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. 2 கிளாஸ் போயிட்டே இருக்கு. 2 கிளாஸும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா சலனங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் ஆதாரமா இருக்கேன். நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருமங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே சுவாமி. அப்ப ஆதாரம் ஆதேயம் வந்துருமே சுவாமி அப்படின்னா ஸ்கிரீனுக்கும் இந்த காட்சிகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஒரு பவுல்ல இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா தயிரோல பாத்திரத்துல ஏதோ சமையல் பண்ணது ஏதோ வச்சிடுறேன். சில சமயம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இதை பின்னாடி சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து கீழே வச்சிருப்பேன். இந்த கவனிக்காம 2 days விட்டுருவேன். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பதார்த்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கவனிக்காம விட்டதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பாத்திரத்தையே பாதிச்சிருது. சில ஐட்டம் நமக்கே தெரியுமே, எல்லா ஸ்திரீகளுக்கும் தெரியும். எதையாவது வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தையே பாதிக்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ கெரோசின் வைக்கிறோம், சிலதெல்லாம் ஆசிட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆசிட்டோடது பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதோட ஆதார தத்துவம் வந்து பாதிக்கப்பட்டதாயிடும். பார்த்து வைக்கணும், எதில் ஆசிட் வைக்கிறோன்றதை பார்த்து வைக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூளை கொட்டி வைக்கிறோம், பெருங்காயத்தை கொட்டி வைக்கிறோம். அந்த சம்பந்தம் என்ன ஆகுது? அந்த டப்பாக்குள்ளார அந்த ஸ்மெல் வந்துருதா? அப்ப என்ன? இதே மாதிரி இதுதான் வாஸ்தவம். மஞ்சள் தூள் பொருள், வஸ்து, உண்மையிலேயே வஸ்து. அந்த மஞ்சத்தூளை வைக்கிறதுக்கான டப்பாவும் வஸ்து, ரெண்டும் ஒரிஜினல். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட சம்பந்தத்தினால மஞ்சத்தூளோடது சம்பந்தம் இதுக்கும் சங்கதோஷம் வந்துரும். கெரோசின் ஒரு வஸ்து, கெரோசினோட சம்பந்தத்தினால அந்த டப்பாவும் ஒரு வஸ்துவா இருக்கிறதுனால இதோட சம்பந்தம் இங்க வந்துருது. ஆனா ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சுவாமி அப்படின்னா ஸ்கிரீன் வாஸ்தவம், ஆனா ஸ்கிரீனுக்கு மேல தெரியக்கூடிய காட்சிகள் வாஸ்தவம் இல்லை. ஒருவேளை ஸ்கிரீனுக்கு மேல தெரியக்கூடிய காட்சிகள் வாஸ்தவமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகுனா ஸ்கிரீன் இந்த காட்சிகள் எரிஞ்சுது அப்படின்னா ஃபயர் ஆச்சுதான், ஸ்கிரீனும் ஃபயர் ஆகும். ஒரு ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல அந்த ஃப்ளட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனையும் நினைக்கும். ஆனா நம்ம அப்படியா பார்க்கணும்? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது நமக்கு மேல ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா ஸ்கிரீன் மட்டும் சத்தியம், அதுக்கு மேல தெரியறது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், ஆபாச மாத்திரம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் கர்மங்களுக்கு ஆதாரம் இல்லை. இந்த நானுக்கும் கர்மங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
இப்ப என் மேல ஷேடோ இருக்குன்னு நான் சொல்லுவேன்னா, என் ஷேடோ கூடயே தான் இருக்கு. நான் அசைச்சேன் அப்படின்னா கை அசையுது பாத்தீங்கன்னா, பின்பக்கம் என்னோட கையை அசைக்கும் போது ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் பிளாக்கா ஷேடோ தெரியுது. இப்படி தெரியும் போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் அந்த ஷேடோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? ஒரு மண்ணாங்கடி சம்பந்தமும் இல்லை. ஏன்னா இந்த கை வாஸ்தவம், கைக்கு பின்னாடி இருக்கிற ஷேடோ பொய். அப்போ ஒரு சம்பந்தம் சொல்லணும், ஆதார ஆதேய சம்பந்தம் சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா, ரெண்டு வஸ்துவும் உண்மையா இருக்கணும். ரெண்டு வஸ்துவும் உண்மையா இருந்தாதான். ஒரு குண்டம்னா ஒரு பவுலோ இல்ல ஒரு பானையோ, இந்த பானை உண்மையா இருக்கு, பானைக்கு உள்ளார வைக்கிற அந்த ருத்ராட்சங்களும் உண்மையா இருக்கு வஸ்துக்கள். அப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு ஆதாரம் ஒன்னு ஆதேயம்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல நீங்க பாக்குற காட்சிகள், ஸ்கிரீன் மட்டும் ஆதாரம் வாஸ்தவம் தான், ஆனா அதுக்கு மேல இருக்கிற திருஷ்யங்கள் பொய்யானது. அப்ப ஆதார ஆதேய சம்பந்தம் சித்திக்குமானா? சித்திக்காது. அதே மாதிரி சொப்பனங்கள் எனக்கு மேல நடக்குது, எனக்கு மேல சொப்பனங்கள் நடக்குதா இல்ல தெரிஞ்சுதா? எனக்கு மேல தெரிஞ்சு ஆபாசம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், இந்த நடக்கக்கூடிய எந்த கருமத்துக்கும் ஆதாரம் இல்லை. ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறது எல்லாம் சினிமா மாதிரி, நடக்கிறது எல்லாம் சொப்பனம் மாதிரி. எனக்கும் ஆத்மாக்கும் இந்த கருமங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சதா காலமும் இந்த ஆத்ம தத்துவம் அசங்கோயம் புருஷக, ரொம்ப தெளிவா இருக்கு. எதோடையும் சம்பந்தம் இல்லாததா இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. எத்தனையோ கிரியேஷன் வந்து போயிட்டே இருக்கும். கோடிக்கணக்கான பிரம்மாக்கள், கோடிக்கணக்கான விஷ்ணு, கோடிக்கணக்கான சிவபெருமான் எல்லாம் வந்து 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 போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பிரம்ம தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்தா யாரு போனான்னு ஒன்னும் தெரியாது. ஏன்னா இது ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி மந்திரம் சொல்லுது. அது தன்னோட மகிமையில சச்சிதானந்தமா சதா காலமும் இருக்கு. ஸ்கிரீனாவே இருக்கு. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது. தனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிலிம் வந்துச்சு போச்சு, சில்வர் ஜூப்ளிலாம் வந்துச்சு போச்சு, நிறைய பிலிம் வந்துச்சு, ஒரு நிறைய பிளாப் வந்துச்சு, நிறைய ஹிட் பிலிம் வந்துச்சு அப்படின்னு ஸ்கிரீனுக்கு என்ன தெரியாது? ஒன்னும் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கொஞ்ச நாள் பூட்டி கிடக்குது தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இது தியேட்டர் ஓனர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு 5 வருஷம் தியேட்டர்ல பிலிமே ஓடல. ஸ்கிரீனுக்கு தெரியுமா பிலிம் ஓடல? இல்ல நிறைய ஹிட் பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹிட் பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸா பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கிறதும் ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லை. பிலிம் ஓடாம வந்து பாத்தீங்கன்னா தியேட்டரே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றதும் ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. ஸ்கிரீன் சதா காலமும் ஸ்கிரீனாவே இருக்கு. அந்த பிலிம் ஓடுறது ஓடாம இருக்கிறது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம், பொய்யானது. அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஏக்க ரூபத்துல சச்சிதானந்தமா இருக்கு. இதுக்கு மேல காரியங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், காரியங்கள் நடக்காம சும்மா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம் தான், வெறும் ஆபாச மாத்திரம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி. அகர்மம் சொல்லக்கூடிய நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் ஆதாரமா இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய கொஞ்சம் ஏஜ்ல ஆன பெர்சன் எல்லாம் பாக்குறேன், 60 வயசுக்கு மேல, அவங்களுக்குலாம் கர்மத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. இந்த 60 வயசுக்கு மேல யாராவது கர்மா பண்ணா மகா முட்டாள், மகா மூர்க்கன்னு அர்த்தம், இன்னும் புத்தியே வரலன்னு அர்த்தம், இன்னும் 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறதுக்கு அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அந்த கர்மா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்னோட பூர்வாசிரமத்தை என்னோட அப்பாவை பார்த்தேன். அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆனோன்னு ஒரு எம்டினஸ். இந்த எல்லாம் என்ன பண்ணுவான், சார் சுத்தி சுத்தி வருவான். இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது காரியம் சித்திக்கணும். ஆபீசரா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டமே சுத்தி வரும், எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் அந்த சைன் போடுற இது போன மாத்திரத்துல ஈவினிங் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸோட அட்டெண்டர் கூட இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இவரால ஒன்றும் ஆகாது. இவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, ரிட்டையர்ட் ஆன மாத்திரத்துல ஐயோ எம்டினஸ் தான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினால நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேருக்கு ஐயோ நான் என்ன ஆவேன், வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்,
வேலை போச்சுன்னா ஒன்றும் ஆகாது, நீங்களா தான் இருப்பீங்க. கர்மத்துக்கு மேல நம்ம இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்மம் நமக்கு ஆதாரமா இருக்கு, என்னுடைய பதவியும் என்னுடைய கர்மமும் ஆதாரமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரியும் இல்லை. நான் கர்மத்துக்கு மேலையும் நான் இல்லை, எனக்கு மேலையும் கர்மம் இல்லை. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான பார்வை. ஸ்கிரீனுக்கு மேலையும் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் இல்லை, காட்சிகளுக்கு மேலையும் ஸ்கிரீன் இல்லை. ஏன்னா ஸ்கிரீனுக்கும் இந்த காட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அதே மாதிரி நான் கர்த்தாவும் இல்லை, நான் சும்மாவும் இருக்கல. அப்ப நான் இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக சதா சச்சிதானந்தமா இருக்கேன். எனக்கு மேல தெரியறது எல்லாம் ஆபாசம், தோற்ற மாத்திரம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதோ ஆகையினால் விபரீத கிரகித்தே ஏவ. ஆகையினால் விபரீத கிரகணம் நம்ம இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தப்பு தப்பா கிரகணம் பண்ணியிருக்கோம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரும அகருமணி லௌகிகை. இந்த உலக மக்களால் விபரீதமா கிரகணம் பண்ணப்படுது. என்ன விபரீதமா கிரகணம் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மந்திரம் இருக்கு, பிருகதாரண்ய மந்திரம் இருக்கு, லேலாயதி இவ தியாயதி இவ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, ஃபேமஸான மந்திரம் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரமணாசிரமத்துல போய் கண்ண மூடி உட்கார்ந்தோன்னே நான் எந்த கர்மத்தையும் பண்ணலச்சு, நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, சும்மா இருக்கிறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி மைண்டு புத்திய சார்ந்தது. அப்போ நம்ம எது வரைக்கும் இந்த பாடி மைண்டு புத்தியில இருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த டுவாலிட்டிக்குள்ளதான் இருப்போம். என்ன டுவாலிட்டி? நான் கர்மம் பண்றேன், நான் கர்மம் பண்ணாம சும்மா இருக்கேன். இந்த ரெண்டுமே எதுக்குள்ளார அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் பிருகதாரண்ய மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயம் 4 வந்து பாத்தீங்கன்னா 7வது மந்திரம். இந்த ஆத்மா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது கதம ஆத்மேதி. இந்த ஆத்மானா என்னப்பா அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. கேள்வி கேட்கும்போது ஆத்மானா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது யோ அயம் விஜானமய பிராணேஷு. ஆக்சுவலா முதல் ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகுதுன்னா பிராணன்ல ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. இந்த பிராணன் ஜடம், இந்த ஜடமா இருக்கிற பிராணன் இடத்துல இந்த ஆத்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது இந்த பிராணன் அசைகிற மாதிரி காரியம் பண்ற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல பிராணனுக்குள்ளார இருக்கிற இந்த நான் அசைவில்லாத நான். இந்த பிராணனோட சம்பந்தம் இந்த ஆத்மாவுக்கு உண்டாகும் போது பிராணன் அசையுது. இப்ப நான் ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடும் போது நான் சொல்றேன் ஃபேன் ஜடமா சேத்தனமா? ஜடம், அது ஓடாது. இதே நேரத்துல கரண்ட் ஓடுமா ஓடாதா? கரண்ட்டும் ஓடாது. ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்தோட நமக்கு என்ன தெரியுது? ஃபேனோட கரண்ட் கனெக்ஷன் ஃபேன் ஓடுற மாதிரி தெரியுது. இப்ப நான் கேட்கிறேன் ஃபேன் ஓடுதா கரண்ட் ஓடுதா அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஃபேன் ஓடுது, கரண்ட் ஓடுது, பவர் தானே ஓடுது, சுத்துது, பவர் தான் சுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் இணைஞ்சதுனால சித்து ஜட கிரந்தின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் இல்லாம இருக்கு, ஜடமா இருக்கிற ஃபேனும் எந்த ஆக்ஷனும் இல்லாம இருக்கு. இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் காரியம் நடக்குது. அப்ப நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருத்யந்தர ஜோதி புருஷா. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா உபௌலோகௌ சஞ்சரத்தை தியாயத்தி இவ லேலாயத்தி இவ. என்ன பண்றோம் அப்படின்னா தியானம் பண்ணும்போது நான் தியானம் பண்றேன், நான் சும்மா இருக்கேன் நம்ம சொல்றோம். இந்த சும்மா இருக்கேன், தியானம் பண்றேன், இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் தான். நான் ஆக்ஷன் பண்றேன், ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எப்படியோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்றேன். தியானம் யாரு பண்றா? மனசுதான் தியானம் பண்ணுது. தியானம் பண்றது மனசுதான். அப்ப அந்த மனசு எதோட காரியம் அப்படின்னா 3 குணத்தோட காரியம். நான் சும்மா இருக்கேன், என் பிராணனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் வெறும் சுவாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியத்தை தான் வருது வாஸ்தவத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இது எதோடையும் சம்பந்தம் இல்லாம சுத்த தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கு? எதோடையும் சம்பந்தம் இல்லாம அசங்கமா இருக்கு. ஆனா உலக மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விபரீத தரிசனம் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு கர்ம அகர்மணி லௌகிகைஹி விபரீத கிரகீதே. விபரீத கிரகணம் இந்த உலக மக்களால் பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால எப்படி பார்க்கிறோம் நம்ம எல்லாம்? யதா மிருகதிருஷ்டிகாயாம் உதகம். வாஸ்தவத்தை ரோட்ல நல்லா போயிட்டு இருக்கோம், நமக்கு ரோடு தானே மெயின். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு முன்னாடி ஒரு நதி போற மாதிரியே தெரியுது. அப்ப நதி போற மாதிரியே தெரியுது.
வாஸ்தவத்துல ரோட்ல வந்து நதி இருக்குமா அப்படின்னு, நதி இல்லை, அது காணல் ஜலம். வேற எதுவும் இல்லை, காணல்ல ஜலம் தெரியுது. அந்த சதுப்பு நிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து படிஞ்ச ஒரு நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மறுமரீச்சிக்கான்னு சொல்றோம். ஒரு டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதி தெரியுற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல நதி இல்லை, நதி தோற்ற மாத்திரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுப்திகாயாம் வா ரஜதம். எப்படி வந்து சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும் போது கிளார் அடிக்குது, நம்ம நினைக்கிறோம் சிப்பிய வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியா பாக்குறோம், ரஜதமா பாக்குறோம். ஆனா வாஸ்தவத்தை பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஹா சிப்பி தான் இருக்கு, வெள்ளி இல்லை அப்படின்னு புரியுது. இதே மாதிரிதான் இந்த உலகம் மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது அகர்த்தாவா நான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா கர்த்தா கர்த்தான், இந்த உலகம் ஃபுல்லா கர்த்திருவத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கின்றோம். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரிய சொல்றார், இன்னும் கர்ம கர்மயேவ சர்வேஷாம் ந கொச்சித்து விபச்சரித்து. நீங்க விபரீத தரிசனம் சொல்றீங்களா சுவாமி? விபரீத தரிசனம் எங்க இருக்கும் அப்படின்னா எப்ப பேர் வரும் அப்படின்னா, கொஞ்சம் யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணா விபரீத தரிசனம்னு சொல்லலாம், பொய்யான பார்வைன்னு சொல்லலாம். இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியில இருக்கிற எல்லா ஜீவர்களும் இதை தானே பாக்குறான். நான் சொன்ன 99.9% பப்ளிக்கும் கர்மத்தை கர்மம் தான் பாக்குறான். அதான் பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு கர்ம கர்மயேவ சர்வேஷாம். எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் கர்மமா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது ந கொச்சித்து வெபிச்சரத்தி, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது கர்மமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மெஜாரிட்டி தான் நம்ம எடுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற 99.9% பேர் கர்மம் 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 தான் எடுக்கிறாங்க. கர்மத்தை வந்து அக்கர்மம்னு யாரும் பார்க்கவே இல்லை. அதனால ந கொச்சித்து விபச்சரத்தி, இந்த உலகத்துல யாருக்கும் யாரோ ஒருத்தருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுவதில்லை, மாறுபடுவதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோடது தப்புங்க சுவாமி. கர்மம் கர்மம் தான், அகர்மம் அகர்மம் தான். அதை மாறுபட்டு வந்து பாத்தீங்கன்னா விபரீத தரிசனம் நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்ன தத்துன சித்தாந்தி வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிறார். இல்லப்பா, ஏன் அப்படின்னா விபரீத தரிசனம்னா என்ன அப்படின்னா, அற்புதமான எக்ஸாம்பிள் ஆச்சாரிய சொல்றார். நௌஸ்தஸ்ய நாவி கச்சந்தியாம். நௌஸ்தஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? படகுல இருக்கிறவன், ஒரு படகு போயிட்டு இருக்கு, போட். இந்த போட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவனுக்கு நாவி கச்சந்தியாம் நாவி. கச்சந்தியாம் நாவினா படகு வந்து பாத்தீங்கன்னா வேகமா படகு போயிட்டு இருக்கு. இந்த படகு போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரையை பார்க்கிறோம், தடத்தை பார்க்கிறோம். நதியோட தடத்தை பார்க்கும்போது அந்த தடஸ்தேஷு அகதிஷு, அந்த கரையில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இம்மூவபிளா இருக்கு. மரம், எல்லா மரங்களும் எல்லாம் இம்மூவபிளா இருக்கு. ஆனா நம்ம படகுல போயிட்டு இருக்கும் போது கரையை பார்க்கிறோம் அப்படின்னா நகேஷு பிரதிகூல கதி தரிசனாத். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நகேஷு அப்படின்னா அந்த அந்த இதுல இருந்து பாக்குறவங்களுக்கு பிரதிகூல தரிசனம், அந்த எதிர்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்கிறது, பின்னாடி போயிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும் போட்ல போறது காட்டில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், லாரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது அப்படிதானே பாக்குறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுறது, எது மூவ் ஆகுது? இந்த போட் தான் மூவ் ஆகுது, நம்ம கார் தான் மூவ் ஆகுது, நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகுது. ஆனா நம்ம ஆப்போசிட்டை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அசையாதவைகள் எல்லாம் வேகமா மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. அசைகின்ற நம்மளோட வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இம்மூவபிளா அசையாம இருக்கிற மாதிரி தெரியுது. இதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல. 2வது எக்ஸாம்பிள் சொல்றாரு, தூரேஷு சக்ஷுஷா அசன்னி கிருஷ்டேஷு. ரொம்ப தூரத்துல இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்துல, எவ்வளவு தூரம் அப்படின்னா நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல, கண்ணுக்கு ரொம்ப தூரத்துல. அசன்னி கிருஷ்டேஷு, சன்னி கிருஷ்டம்னா பக்கத்துல, அசன்னி கிருஷ்டம்னா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய, கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்கிற அதையெல்லாம் கச்சத்சு கச்சத்சு கத்தியபாவ தரிசனா. இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதா சுத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? இம்மூவபிளா, ஆக்ஷனே இல்லாத மாதிரி நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா நட்சத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை காட்டிலும் ஏகப்பட்ட மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு நமக்கு தெரியலல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்திக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் நம்ம பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தாம, ஆக்ஷன் இல்லாம தெரியுது.
அப்போ கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல அகர்மமா நமக்கு தெரியுது. அதே நேரத்துல நம்ம நதியில போட்ல போயிட்டு இருக்கும் போது கரையில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அச்சலமா இருக்கு. ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துல அப்ளை பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விபரீத தரிசனம். இந்த உலக மக்கள் எல்லாம் இதை பாக்குறோமா இல்லையா? எல்லாருக்கும் அப்படிதானே தெரியுது. யாருக்காவது மாறுபட்டு தெரியுதா? அப்ப இதே மாதிரிதான் இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட அது விபரீத தரிசனம் தான். யார சொல்றாங்க, நதிக்கரையில வந்து இருக்கிற எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னா அது எல்லா கண்ணுக்கும் அப்படிதானே தெரியுது. 100% இருக்கிற போட்ல போறவங்க எல்லாத்துக்கும் கரையில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மெஜாரிட்டி எல்லா இடத்துலயும் அதான். அப்ப கரையில இருக்கிறதெல்லாம் ஓடுதுன்னு நம்ம சொல்லாமா? எல்லா கண்களுக்கும் தெரிந்தாலும் கூட அது பொய் தான். அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்தை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரத்தை பார்க்கிறோம், நமக்கு எல்லாத்துக்கும் அது அசையாம தான் தெரியுது. அதுக்காக அசையாதது நட்சத்திரம் அச்சலம் அப்படின்னு சொல்லலாமானா அது பொய் தானே. அதே மாதிரி இந்த உலக மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை கர்த்தா கர்த்தா கர்த்தான்னு நம்ம சொல்றோம். அப்ப 90% மக்கள் சொன்னாலும் கூட யதார்த்தம் அது இல்லை அப்படின்னு ஆச்சாரியார் இதோட நிப்பாட்டுறார். அதனால ஏவம் இஹபி, இந்த விதமா திருஷ்டாந்தத்துல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தாஷ்டாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்மணி ஏவம் இஹபி, இங்கேயும் நம்ம விவகாரத்துக்கு வந்துடும். இங்கேயும் கூட அகர்மணி, அகர்மணினா இந்த பிரம்ம தத்துவத்துல ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இடத்துல, அகர்மம்னா நான், இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா அகம் கரோமி இதி கர்ம தரிசனம். நான் எதையும் செய்யறதில்ல, நான் பார்க்கிறவன், நான் பார்க்கிறவனா இருக்கேன். ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த மாயா என்ன பண்ணுது? சதா கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கு. மாயையோட பிராணன், மாயையோட புத்தி, மாயையோட மனசு, மாயையோட இந்திரியங்கள், மாயையோட தேகம், இது எல்லாம் நான் பார்ப்பவனோட பக்கத்துல சேர்ந்து இருக்கு. இருக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இது பண்ற ஆக்ஷன் எல்லாம் நான் பண்ற மாதிரியே எனக்கு தெரியுது. அப்ப நான் கர்மங்களை செய்கின்றேன், அகம் கரோமி இது, நான் கர்மங்களை செய்கின்றேன் என்று கர்ம தரிசனம். நம்ம என்ன பண்றோம்? நான் பண்றேன்னு நம்ம கர்மத்தை தூக்கி நான் தலையில வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கர்மணிச்ச அகர்ம தரிசனம். கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அகர்ம தரிசனம், நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு, நம்ம சும்மா இருக்கேன், நான் எதையும் பண்ணல, சும்மா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளார. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் சும்மா இருக்கேன்னு அகர்மத்தை நம்ம பார்க்கணும். இந்த விதமா விபரீத தரிசனம் ஏற தன் நிராகரணார்த்தம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விபரீத தரிசனம் இருக்கோ, இந்த விபரீத தரிசனத்தை தன் நிராகரணார்த்தம், அதை நிராகரணம் பண்றதுக்காக, அதை நீக்குவதற்காக உச்சியதே. இந்த கீதையோட ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், கர்மணி அகர்மயக பஷ்யே இத்தியாதி. இந்த ஸ்லோகம் இதுக்காக தான் இருக்கு. நம்முடைய பார்வையை வந்து மாத்துறதுக்கு, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா போக்தா இல்லை. கர்மத்துக்கு கர்த்தாவா இருந்தா தானே போக்தாவா இருக்க முடியும். அப்ப இது எல்லாம் சுவாமி நான் கர்மத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றோமே சுவாமி, நான் எல்லா சமயத்திலும் இந்த கர்மா தியரியை வந்து யார் வந்தாலும் சொல்றது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்தாங்க படிக்கிற இதுக்கு, சுவாமி காஃபி ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, உங்க பிராரப்தம். யாரு வந்து எதை கேட்டாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இந்த 15-20 நாளா ஏதோ போயிட்டு இருக்கு பாடிக்குள்ள. என்னது? பிராரப்தம். சரி, பிராரப்தம் எங்க இருக்கு? யாரு கர்மா பண்ணானோ அவனுக்கு தானே பிராரப்தம். யாரு கர்மா பண்ணா? பாடி கர்மா பண்ணுச்சு, மனசு கர்மா பண்ணுச்சு, அப்புறம் வாயு கர்மா பண்ணுச்சு, காயா வாச்சா மனசா. அப்ப கர்ம பலனை யாரு அனுபவிப்பா? அதே காயம் அனுபவிக்கும், அதே வாக்கு அனுபவிக்கும், அதே மனசும் அனுபவிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், மானச கர்மா, நிறைய நல்ல கர்மா சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த துக்கமும் இல்லை. அதே மாதிரி வாக்குல வந்து கெட்ட வார்த்தைகள் கேட்கிற வாய்ப்பே இல்லை, எனக்கு நல்ல சப்தங்களா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவஸ்தைப்படுத்துது. அப்ப என்ன அர்த்தம்னா அனுமானம் பண்றேன், இந்த தேகம் முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பாப்பம் வியாதியா ஏதோ ஒரு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நான் தேகம்னு எடுத்துக்கிட்டா ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படலாம். கெட்ட வார்த்தைகள் ஏதாவது கேட்கும் போது ஐயோ என்கிட்ட இப்படி பேசுறாங்களே அப்படின்னு எனக்கு துக்கம் வரலாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்ஸா இருக்கே அப்படின்னு, ஐயோ எனக்கு டிப்ரெஸ்ஸா இருக்கேன்னு வருத்தப்படலாம்.
இதை நம்ம என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ணி இந்த தேகத்துக்கு இது சம்பவிக்குது, கர்மம் பண்ணுச்சு, இது அனுபவிக்குது. இந்த வாக்கு கர்மம் பண்ணுச்சு, வாக்கு அனுபவிக்குது. மனசு கர்மம் பண்ணுச்சு, மனசு அனுபவிக்குது. நான் கர்மம் பண்ணவில்லை, நான் யார், இதை எல்லாத்தையும் பார்க்கிறவன் அப்படின்னு, பார்ப்பவன் அப்படின்னு நம்மளை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நடக்கிறது எல்லாத்தையும் சினிமா மாதிரி. இது வாஸ்தவமா? இது வாஸ்தவம் இல்லை, இல்யூஷன். வாஸ்தவம் இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சதா காலமும் நான் ஏக்க ரூபமா சச்சிதானந்த பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு விலகிட்டோம் அப்படின்னா மெதுவா 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 கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், மெதுவா அவதானம் பண்ணணும், மெதுவா 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 பிரிக்கணும். பிரிச்சு 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 நம்ம என்ன பண்ணணும், அட்டாச்மெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்னு அபியாசம். அப்ப பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்த தரிசனம், அதுதான் யதார்த்த தரிசனம். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய மித்யா திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பொய்யான பார்வை நீக்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்படின்னு முடியும். மீதி என்னமோ நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. जी நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் நவமியிலிருந்து பாடம் பார்க்கலாம். ஒன்றும் ஆக போறதுல, எது நடந்தாலும் இந்த நாளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால எது நடந்தாலும் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கு. உதாசீனவதாசீன எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தலாம், அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் மாயா, எல்லாம் நடந்துட்டு எது வேணும் நடக்கும். ஒன்றும் இல்லை. தேகத்துக்கோ மனசுக்கோ புத்திக்கோ எது நடந்தாலும், இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஸ்கிரீனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு உண்டாகுது. அது மாதிரி ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்கார் நமஸ்கார். ஹரி ஓம். சொல்லுங்கம்மா. ஆமா, பரமார்த்தத்தகன்றது வாஸ்தவத்துல வாஸ்தவம்னு அர்த்தம். பரமார்த்தத்தக. அகர்மன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு பேர் அகர்மம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அகர்மம் சுரூபம், அது அச்சலம்னு நம்ம சொல்றோம். ஆனா மூட புத்தியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது, நான் செய்கின்றேன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நம்ம பார்க்கணும்ல. நான் வாஸ்தவத்துல அகர்மா, எந்த ஒரு கர்மா இல்லாதவன். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய விவேகம் இல்லாததுனால நான் பண்றேன்னு நானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தாவா பார்க்கணும். நானை வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல ஒரு கர்மத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட திருஷ்டின்னு நம்ம வந்து ஆச்சரியம் சொல்றோம். அதான் நான் சொல்றேன், சூரியன் வாஸ்தவத்துல உதிக்கிறது இல்லை, அஸ்தமனம் ஆகிறது இல்லை. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் விவகாரம் பண்றோம். ஆனா இப்ப நம்ம மெச்சூரிட்டி இருக்கிறதுனால என்ன பண்றோம், சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூட நமக்கு என்ன இருக்கு, நாலேஜ் இருக்கு. சூரியன் உதிக்கிறது இல்லை மறைகிறது இல்லை, நாலேஜ் இருக்கு. ஆனா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த நாலேஜ் இருக்கு. இதே வந்து ஒரு 3rd கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், அவன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் அஸ்தமிக்கிறான் அப்படின்றது சத்தியம் நினைப்பான். அப்ப சின்ன குழந்தை, இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு. இதேதான் பாரமார்த்திக திருஷ்டி, வியாபகாரிக திருஷ்டி.
இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யாராவது என்கிட்ட வந்து கேட்கறாங்க, வாஸ்தவத்துல சுவாமி நீங்க பாடம் படிச்சு கொடுக்குறீங்க. ஆமா, நான் தான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா, வாஸ்தவத்துல அது இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாம இருக்கிறேன், அச்சல தத்துவமா இருக்கிறேன். அப்ப நம்ம லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் நம்மளோட லட்சியமா இருக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங், மெதுவா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் வர 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 மெதுவா 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 சொல்ல போறோம். இந்த மெத்தட் அதான் போகுது. மெதுவா 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 தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்னா 100% கர்மமே இல்லாம போயிடும். ஸ்கிரீனா இருக்கும். ஹரிவம் ஹரிவம் ஹரிவம். நமஸ்காரம் நமஸ்காரம்.